ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வாங்க அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே போயிருக்கோன்னா, கேரளா தாங்க. கேரளா டூர் தாங்க போயிருக்கோம். நீங்கள் யாரெல்லாம் கேரளா போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். போகாதவங்க இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அதுவுமே இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய விலாகாக கொடுக்கவும் போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அட 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 என்ன வியூஸ் பாருங்கள். அவர் என்னதுன்னு நினைச்சுங்க? நீங்க கழுதையா? நினைச்சேன் குதிரை. நானே அதான் சொல்லிட்டு இருந்தேன். கழுதை. ஃப்ரெண்ட்ஸ், கண்ணுக்கு எட்டின தூரம் ஃபுல்லாக விவசாயம், அதுவும் நெல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே 4 கொக்கு ஒரே போல் பறந்து போயிட்டு இருந்துச்சு. என் வீட்டுக்கிட்ட வீடியோ கவர் பண்ணுங்கன்னு சொன்னால் மிஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்கலாம், நம்ம ஊரில் கூட தான் நெல்லெல்லாம் விவசாயம் பண்ணுறோம், இதெல்லாம் பெரிய விஷயமா இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கண்ணு கெட்டின தூரம் கடல் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெல் தோட்டம். கேரளா தான்ப்பா. அந்த பக்கம் பார்த்தா அமேசான், அந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்தாலும் நெல், அந்த பக்கம் பார்த்தாலும் நெல். ஃப்ரெண்ட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் கேரளாவும் அமைஞ்சிருக்கு. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது மனசில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு கவலை எல்லாம் அப்படியே பஸ்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், இது வந்து கண்மைன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம ஊர் பக்கம். என் பையன் வந்து இது ஓடன்னு சொன்னான். ஆனால் இது ஓடை கிடையாது, கண்மாய் இல்லைன்னா வாய்க்கால் சொல்லுவாங்கள்ல. இந்த நெல் பயிர் இது போல் விவசாயத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து இதுலேருந்து எடுத்துப்பாங்க. கிணறு பாசனம் வந்து கம்மியாக இருக்கும் இது போன்ற இடத்துங்கள்லாம் பார்த்திங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடித்து பிடிச்சி நீங்களுமே கேரளா டூர் போகலான்னு கிளம்பிடுவீங்க. அப்படி ஒரு பிளேஸ் தான் இருக்குது. நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நெல் மணி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அறுவடைக்கு தயாராகிடுச்சு. இப்போ வந்து பொங்கல் சீசன் இல்லையா, இப்போ அறுவடைக்கு தயாராகிடுச்சு. பார்க்குறதுக்கு என்னமோ பீச் மணல் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. எனக்கு அப்படி தான் இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. இதோ உங்களுக்காக. அட 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 நம்ம இந்தியாவில் இருக்கோமா இல்லை ஃபாரினில் இருக்கோமான்னு எனக்கே டவுட் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மலையை குடைஞ்சி நமக்கு போகிறதுக்கு போக்குவரத்து பாதையும் கொடுத்துருக்காங்க. இந்த மலையும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணலை. இயற்கையாகவே இருக்குது. நமக்கு போகிறதுக்கான வழியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டனலுக்குள்ளே போகும்போது இருக்கிற ஃபீல் இருக்கே அடிபொலி. என்னடா இது வேறு லாங்குவேஜ் மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நம்ம கேரளா வந்துட்டோம். கொஞ்சம் மலையாளம் பேசினா தானே ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வேறு இதை கனல் சொல்லிட்டேன்னா என் பையன் என்ன கலாய்ன்னு கலாய்ச்சி தள்ளிட்டான். அம்மா இது கனல் கிடையாதுமா, டனல் அப்படின்னா. சரி, என்னமோ ஒன்று. ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணும்போது இருக்கிற ஃபீல் இருக்கே வேறு லெவல். நிஜமாலுமே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குலாம் டைம் இருந்துச்சுன்னா இது வந்து பாலக்காடு டு திருச்சூர் ரோட்டில் தான் இருக்குது. ஒரு லாங் ட்ராவல் மாதிரி உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் வந்துட்டு இந்த இடம்லாம் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பரான ஒரு பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்குள்ளே நிறைய சப்வேலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி லாங் ட்ராவல் போக முடியலையா ஃப்ரெண்ட்ஸ், ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராவலிங் விளாக்ஸ்லாம் பாருங்கள். டிஜிட்டலாக எங்கூட ட்ராவல் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெளியே போகிறோம். ஜாலி. ஓகே, நம்ம ஒரு வழியாக இப்போ வெளியே வர போகிறோம். நிஜமாலுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல். வாவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் கமெண்ட்டுகளை வந்து மறக்காமல் பதிவிடுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். ஆல் இஸ் வெல்.